என்னுடனே இருக்கும்படி தேவரீர் தந்த ஸ்திரீயானவள் அவ்விருட்சத்தின் கனியை எனக்கு கொடுத்தாள். நான் புசித்தேன். சர்ப்பம் என்னை வஞ்சித்தது, நான் புசித்தேன். என் ஆண்டவனுக்கு கோபம் மூளாதிருப்பதாக. இது பொல்லாத ஜனம் என்று நீர் அறிந்திருக்கிறீர். இவர்கள் என்னை நோக்கி, எங்களுக்கு முன் செல்லும் தெய்வங்களை எங்களுக்கு உண்டு பண்ணும். எகிப்து தேசத்திலிருந்து எங்களை அழைத்துக் கொண்டு வந்து அந்த மோசேக்கு என்ன சம்பவித்ததோ அறியோம் என்றார்கள். அப்பொழுது நான், பொன்னுடைமை உடையவர்கள் எவர்களோ அவர்கள் அதை கழற்றி தரக்கடவர்கள் என்றேன். அவர்கள் அப்படியே செய்தார்கள். அதை அக்கினியிலே போட்டேன். அதிலிருந்து இந்த கன்றுக்குட்டி வந்தது. ஜனங்கள் என்னை விட்டு சிதறி போகிறதையும், குறித்த நாட்களின் திட்டத்திலே நீர் வராததையும், பெலிஸ்தர் மிக்மாசிலே கூடி வந்திருக்கிறதையும் நான் கண்டபடியினாலே, கில்காலிலே பெலிஸ்தர் எனக்கு விரோதமாய் வந்து விடுவார்கள் என்றும், நான் இன்னும் கர்த்தருடைய சமூகத்தை நோக்கி விண்ணப்பம் பண்ணவில்லை என்றும் எண்ணி துணிந்து சர்வாங்க தகன பலியை செலுத்தினேன். எல்லா பிரச்சனைக்கும் நீதான் காரணம். இல்ல, நீங்க தான் காரணம். எல்லா பிரச்சனைக்கும் சாத்தான் தான் காரணம். அவன் தூண்டி விடலனா யாரும் தப்பு பண்ண மாட்டாங்க. நாடு ரொம்ப கெட்டு கிடக்குது. எங்க பார்த்தாலும் லஞ்சம், ஊழல். இங்க எப்படி நாம மட்டும் நல்லவங்களா இருக்க முடியும்? நிச்சயமா முடியாது. நாங்கள் இறைச்சி பாத்திரங்கள் அண்டையிலேயே உட்கார்ந்து அப்பத்தை திருப்தியாக சாப்பிட்ட எகிப்து தேசத்திலே கர்த்தரின் கையால் செத்துள் போனோமானால் நல்லது. இந்த கூட்டம் முழுவதையும் பட்டினியினால் கொல்லும்படி நீங்கள் எங்களை புறப்பட பண்ணி இந்த வனாந்தரத்திலே அழைத்து வந்தீர்களே. நாங்கள் பட்டயத்தால் மடியும் படிக்கும், எங்கள் பெண் ஜாதிகளும் பிள்ளைகளும் கொள்ளையாகும் படிக்கும் கர்த்தர் எங்களை இந்த தேசத்துக்கு கொண்டு வந்தது என்ன? நாம என்ன தப்பு பண்ணோம்? ஏன் ஆண்டவர் நம்மளை இங்க அடைச்சு வச்சிருக்காரு? எல்லாருமே நல்லவங்களா இருந்திருந்தா நாமும் நல்லவங்களா இருந்திருப்போமே. வேதாகமம் மனிதனை பொல்லாதவன் என்கிறது. ஆனால் மனிதன், நான் நீதிமான், என் தவறுக்கு சாத்தான், சூழ்நிலை மற்றும் மற்றவர்கள்தான் காரணம் என்று காரணம் சொல்லுகிறான். கர்த்தர் ஒருவரே நீதியுள்ளவர் என்றும், எல்லா மனிதர்களும் பொய்யர்கள் என்றும், ஒட்டுமொத்த மனிதகுலத்தின் வாயை அடைக்க ஆண்டவர் ஏற்படுத்தியதே 1000 வருட ஆளுகை. ஏனெனில் இயேசுவே அந்த ஆளுகையில் ராஜாவாக இருப்பார். கர்த்தருடைய பரிசுத்தவான்கள் மறுரூப சரீரத்துடன் அவரோடே ஆளுவார்கள். அந்தி கிறிஸ்துவின் ஆட்சியில் தப்பிப்பிழைத்த மனிதர்கள் பாவத்தன்மையுள்ள சரீரத்தோடு இருப்பார்கள். அப்போது மனிதகுலத்தின் உண்மையான சுயரூபம் வெளிப்படுத்தப்படும். இவ்வாறு இருக்கும் மனிதர்கள் 1000 வருட ஆளுகைக்கு பின் விடுவிக்கப்படும் சாத்தானோடு இணைந்து பரிசுத்தவான்களோடு போர் புரிய முயன்று அழிந்து போவார்கள். அப்போது பாதாளத்தில் உள்ள அனைவரும் கர்த்தர் நீதியுள்ளவர் என்பதை அறிந்து முழங்கால் முடங்கி